பாதிமதி நதி போலுமணி ஷடை நாதனருளிய குமரேசா. பாதிமதி நதி போலுமணி ஷடை நாதனருளிய குமரேசா. பாதிமதி நதி போலுமணி ஷடை நாதனருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவாளா. பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவாளா. காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயனரி திருமருகோனே. காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயனரி திருமருகோனே. காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதியனொடு தேவர் சுரர் உலகாளும் வகையுறு சிறை மீள. ஆதியனொடு தேவர் சுரர் உலகாளும் வகையுறு சிறை மீள. ஆடுமயில் இனி ஏறி அமரர்கள் சூட வர வரும் இளையோனே. ஆடுமயில் இனிலேறி அமரர்கள் சூட வர வரும் இளையோனே. சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தனில் உறைவோனே. சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தனில் உறைவோனே. சூரன் உடல் அறவாரி சுவர்கிட வேலை விடவல பெருமாளே. சூரன் உடல் அறவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே. சுவாமி மலை தனில் உறைவோனே. சுவாமி மலை தனில் உறைவோனே. சுவாமி மலை தனில் உறைவோனே. இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல ஆன்மீக தகவல்களை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். தினமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அப்படி இந்த வாரத்துல முருகனுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம். 6 படை வீடு என்று முருகப்பெருமானுக்கு, அந்த 6 படை வீடுகளில் பழனி, திரு ஆவினங்குடி என்று சொல்லக்கூடிய திருத்தலங்களின் மேன்மையை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா சுவாமி மலை அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமுருகாற்றுப்படையில் திருவேரகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தலம் நம்ம சுவாமி மலை என்று அழைக்கின்றோம். இந்த திருவேரகம் என்று சொல்லக்கூடியது திருமுருகாற்றுப்படையினுடைய ஆர்டர் வரிசை பட்டியல்ல பார்க்கும் பொழுது 4வதாக சொல்லப்படுகின்றது. நாம் இன்றைய தினம் இந்த சுவாமி மலையினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இங்க இறைவனுக்கு என்ன திருநாமம் எல்லாருக்குமே தெரியும், சுவாமிநாத சுவாமி அப்படின்னு தான் இந்த முருகனுடைய திருநாமத்தை நாம் சொல்கின்றோம். இறைவனுக்கே நாதனாக இருக்கக்கூடியவர் இங்கு இருக்கக்கூடிய பெருமான். சிவபெருமானை நாதன் என்று அழைப்பார்கள், அவருக்கே இறைவனாக இருக்கக்கூடியவர். இன்னொரு புறம் பார்த்தா சுவாமின்னு சொன்னாலும் சிவனுக்கு பொருந்தும். அவருக்கே நாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்பதினால் சுவாமிநாதன் என்ற திருநாமம். நம்ம ஆரம்பித்தது திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலையினுடைய பெருமையை நமக்கு அருணகிரியார் திருப்புகழில் சொன்னதைத்தான். இந்த திருப்புகழ்ல சொல்லும் பொழுதே பாதி மதிநதி போலும் மணிஷடை நாதன் அருளிய குமரேசா அப்படின்ட்டு அவருடைய ஒரு அவதாரத்தை பற்றி அழகாக சொல்கின்றார். சிவனாருடைய நெற்றிக் கண்ணில் இருந்து பொறியாக கிளம்பியது அந்த ஜுவாலை தான் 6 குழந்தைகளாக முருகனாக அவதாரம் செய்கின்றது. அந்த 6 குழந்தைகளை உமைவளானவள்
ஒரே குழந்தையாக ஆக்கினார். 6 தலை கொண்ட குழந்தையாக முருகப்பெருமான் அதன் பிறகு ஆறுமுகன் என்று அழைக்கப்படுகின்றான். ஆறுமுகனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய ஒரு லீலைக்கும் அவருடைய மகத்துவத்திற்கும் ஈடு இணையே கிடையாது. அளவில்லாத லீலைகளையும் எல்லையில்லாத புகழையும் கொண்டவர் முருகப்பெருமான் என்று சொன்னால் மிகையாகாது. அதனால ஆரம்பிக்கும் பொழுதே பாதி மணி அப்படின்னு பாதி மதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அரை வேணித்தானே சிவபெருமானுக்கு. அதனால் பாதி மதி நதி போலும் மணிஷடி, நல்ல கங்கையை தன்னுடைய சிரத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர், சடையில் வைத்து கொண்டிருப்பவர், அப்படிப்பட்ட நாதன் அருளிய குமரேசா. இப்ப சிவபெருமானத்தான் நாதன் நம்ம சொல்கின்றோம் அப்படிங்கிறத இந்த திருப்புகழின் மூலமாகவும் நாம் உணர முடிகின்றது. அடுத்து பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவாளா. குறமகள் என்று சொல்லக்கூடியது வள்ளியானவள். அந்த வள்ளி தேவசேனாவினுடைய பாதத்தை வருடி இருக்கக்கூடிய மணவாளனாக இருக்கின்றார். அதாவது முருகப்பெருமான் மனைவியினிடத்திலும் என்ன ஒரு வாத்சல்யத்தோடு இருக்கின்றார் என்பதை காண்பிப்பது போல இருக்கின்றது. பாகு கனிமொழி, அந்த பாகு எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதுபோல கனி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மொழி இருக்கக்கூடியவள் என்று தேவியை வர்ணிக்கின்றார். பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவாளா அப்படின்ட்டு சொல்லி, அடுத்து காதும் ஒருவிழி காகமுற அருள் மாயன் அரி திரு மருகோனே அப்படின்னு சொல்லி, காலன் எனை அணுகாமல் உனதிரு பாதத்தை வழிபடக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அருள்வாயே அப்படின்னு பாடுகின்றார். காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே அப்படின்னு ஆதி அயனோடு தேவர் சுரர் உலகாலும் அப்படின்ட்டு தேவர்கள்ல இருந்து அத்தனை பேரும் புடை சூழ வரக்கூடிய முருகப்பெருமான் அவருடைய பெருமையை சொல்லி, இந்த முருகன் எங்க இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தா, அசுரர்களை எல்லாம் மாய்த்த முருகன் எங்க இருக்கின்றார்? சூத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தனில் உறைவோனே அப்படின்ட்டு இந்த சுவாமி மலையில இருக்கக்கூடிய முருகனை தன்னுடைய திருப்புகழினால் ஆனந்தமாக பாடுகின்றார் அருணகிரிநாதர். சுவாமி மலையில் இறைவன் வந்தருளினது எப்படி, இங்கு சுவாமிநாதனாக அவர் எப்படி வந்தாருங்கிற சரித்திரம் ரொம்ப சுவாரஸ்யமானது. இதுவும் நல்ல பிராபல்யமாக பலருக்கும் தெரிந்த சரித்திரம் தான். இருந்தால் கூட அங்கங்கு இருக்கக்கூடிய சில நுட்பங்களோடு சேர்த்து இதை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஒரு சமயம் கைலாசத்துல முருகப்பெருமான் அப்படியே விளையாடி கொண்டிருந்தபடி இருந்துருக்கார். பாலனாக இருக்கக்கூடிய முருகன் ஒரு யுவன் குமரனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பருவத்துல இருக்கின்றார். அப்படி வரும் பொழுது பிரம்மதேவர் கைலாசத்துக்கு வருகின்றார். வந்த பிரம்மதேவருக்கு முருகப்பெருமான் அவருடைய வணக்கத்தை சொல்கின்றார். பிரம்மாவுக்கு அன்றைய தினம் என்ன தோன்றியதோ என்னவோ தெரியாது. முருகன் சொன்ன அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கவனிக்காதபடிக்கு அப்படியே செல்கின்றாராம். முருகப்பெருமான் மீண்டும் ஒரு முறை அவரை நிறுத்தி வணக்கம் அப்படின்னு சொல்கின்றார். அப்பவும் ஒரு ஸ்லாகிச்சு ஒரு பதில் சொல்லாம ஏதோ தானோன்னு ஒரு மாதிரி இப்படி ஒரு பார்வையை பார்த்துட்டு கிளம்பினாராம். முருகன் நிறுத்தி கேள்வி கேட்கின்றாராம். நான் உங்களிடத்துல எவ்வளவு மரியாதையாக வந்து பயபக்தியோடு வந்து சொல்கின்றேன். நீங்கள் உங்களால முடிந்தது பெரியவர் தானே, எப்படி இருக்க என்னன்னு ஒரு 2 வார்த்தை கேட்கலாம், நன்றாக இருன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமேன்னா. அப்ப அவர் சொல்கின்றார், இல்லை நான் ஏதோ சிந்தையில இருக்கேன் அப்படின்னு சொல்கின்றார். எந்த சிந்தையாக இருந்தால் என்ன, ஒரு முறை சொன்னேன் நீங்க பண்ணல, திரும்ப 2வது முறை நிறுத்தி நான் சொன்ன பொழுது 1 நிமிடம் அந்த சிந்தையில் இருப்பதை அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு எனக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்ன பொழுது பிரம்மா சொல்கின்றார், சின்ன பையன் தானேப்பா, இப்ப நான் உனக்கு சொல்லலைன்னா என்னன்னு ஒரு வார்த்தை. அப்ப சொல்றார், அப்போ நீங்க சிந்தை அப்படின்னு சொன்னதெல்லாம் வேற, நான் ஏதோ ரொம்ப சின்ன பையன், உங்கள் மரியாதைக்கு தகுந்தவன் இல்லை என்பது போல அல்லவா இருக்கு நீங்க பேசுவது அப்படின்னு சொல்றார். இவர் சொல்றார், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு இப்ப நான் உன்னிடத்துல பேசணும், நான் ஏதோ உங்க அப்பாவோட வந்து 1000 சமாச்சாரங்களை பேசணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன், அப்படி இருக்கிறப்ப உன்னிடத்துல இப்ப நான் என்ன பேசணும் என்ன அப்படின்ட்டு ஏதோ முரண்பாடாக பேச ஆரம்பிக்கின்றார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது முருகப்பெருமான் பார்த்தார், இவருக்கு மமதை என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் இருக்க போல இருக்கே, இந்த மமதையானது இருக்கக்கூடாது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தெய்வங்களாகவே இருந்தாலும் மமதை அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு அதற்கு மேல ஒரு பரிமளிப்பது என்பது நடைபெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப பிரம்மாவும் ஞானி தானே, அவர் ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, இப்போ
நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கின்றோம். பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது நம்மள ஒரு டிராமால நடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நம்ம பண்றோம் இல்லையா? இப்ப நான் சுசித்ராவாக இருக்கலாம். ஆனா நான் நாடகத்துல நடிக்கும் பொழுது எனக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் செய்ய முடியும். சுசித்ராவாகத்தான் அந்த இடத்துல போய் நான் நிற்பேன் அப்படின்னு இருந்தா அந்த நாடகத்தினுடைய ஒரு கரு சென்று விடுகின்றது. அந்த நாடகத்தின் மூலமாக பலருக்கு உணர்த்த வேண்டிய விஷயத்தை நாம் உணர்த்தாது அந்த கடமை அந்த பொறுப்புல இருந்து விலகி விடுகின்றோம். அந்த மாதிரி தான் இறைவனும். அவர்களுக்கு தெரியாதது என்பதே கிடையாது. அவர்கள் ஞானிகள். அவங்களால தான் நம்ம எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு லீலையை நமக்கு நாடகமாக்கி காட்டுகின்றார்கள். எதற்கு? எது நல்லது, எதை நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்வதற்காக. அதனால தான் பிரம்மாவுக்கு இந்த மாதிரி பேசுகின்றார். இவர் பார்த்தார், கர்வத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கர்வம் இருப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சரியில்லைன்னு நினைச்சாராம். அவர் சொல்றார், நீங்க பெரியவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு மமதை இருக்கோ அப்படின்னு கேட்டா, ஆமா, நான் படைக்கிற தொழில் செய்யக்கூடியவர், அனைத்தையும் படைக்கின்றேன், கிரியேஷன் சிருஷ்டிகர்த்தா நான் தான். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மமதை இருக்கிறதுல என்ன தப்பு? அதெல்லாம் எனக்கு என்னால தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கு அப்படிங்கும் பொழுது எனக்கு அந்த மமதை இருக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை அப்படின்னார். அப்போ ஓ, சிருஷ்டிகர்த்தாவா? சரி, சிருஷ்டி அப்படிங்கிறதை நீங்க எதை வச்சு செய்கிறீர்கள்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். இதென்ன கேள்வி? வேதத்தை ஆதாரமாக வைத்து அதன்படித்தான் எல்லா சிருஷ்டியும் நடக்கின்றது. அப்படியா? சரி, இந்த வேதத்திற்கு எது ஆதாரமாக இருக்கின்றது? சகல வேதங்கள் எங்கிருந்து உருவாருது அப்படின்னு பார்த்தா ஓம் என்று சொல்லக்கூடிய சப்தத்திலிருந்து தான் உருவாருது அப்படின்னு சொல்கின்றார். அடுத்த கேள்வி, சரி, ஓம் என்பது என்ன? இந்த ஓம்ங்கிறது எதை குறிக்கின்றது அப்படின்னா அகாரம், உகாரம், மகாரம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் சேர்ந்தது தான் இந்த ஓம். அதனால தான் நிறைய பேர் நீங்க இன்னைக்கு கூட ஆங்கிலத்தில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா AUM அப்படின்னு போடுவாங்க. அகாரம், உகாரம், மகாரம். அதனால AUM அப்படின்ட்டு போடுறது உண்டு. அது மாதிரி இந்த அவும் அப்படின்னு தான் நம்ம சொல்றதே. அந்த ஓம் என்று சொல்லக்கூடியது தான் பிரணவாகாரம். அந்த ஓம் என்னும் பிரணவத்தில் இருந்துதான் வேதங்கள் எல்லாம் உருவானது. அந்த ஓம் என்பது அகாரம், உகாரம், மகாரம் அப்படின்னு சொல்கின்றார். இப்ப அடுத்த கேள்வி கேட்டாராம், இந்த அகாரம், உகாரம், மகாரம் என்பது எதை குறிக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாராம். பிரம்மதேவரால அதற்கு தகுந்த ஒரு பதிலை சொல்ல முடியல. தகுந்த பதில் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பதில் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த பதிலை சொன்னா ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தகுந்த பதிலை அவரால் சொல்ல முடியல. அதனால கேட்கின்றார், அகாரம், உகாரம், மகாரம்னா என்ன? எங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். பிரம்மா பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். உன்கிட்ட அதை பத்தி சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அவசியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சிறியோர்கள் கேட்டா பெரியோர்கள் என்னங்கிறத சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? அறியாத பிள்ளை கேட்கின்றேன், தெரிந்த பெரியவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தானே. சிருஷ்டிகர்த்தாவாச்சே நீங்க தான், உங்களுக்கு தெரியாததே கிடையாதே, எனக்கு அதை நீங்க சொல்லிக் கொடுக்கலாமே என்று கேட்கின்றார். அப்போ பிரம்மா சொல்றார், அதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது என்று சொல்ல கடைசியில் பிரம்மதேவருக்கு விஷயம் தெரியவில்லை, அதற்கான பதில் அவருக்கு விளங்கவில்லை என்று முருகப்பெருமான் பார்த்தார். அப்ப சொல்கின்றார், இந்த மாதிரி ஒரு மமதை இருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை முழுமையாக தாங்கள் தெரிந்து கொள்ளாமல் சிருஷ்டியை செய்வதனால்தான் எங்கோ ஒரு பிழையும் குறையும் ஏற்படுகின்றது என்று சொல்கின்றார். இதை பாட்டாக பார்க்கும் பொழுது, சப்தங்களின் தொடக்கம் பிரணவமாம், சப்தங்களின் தொடக்கம் பிரணவமாம், சாற்றும் உபதேசம் ஓம்காரம், சப்தங்களின் தொடக்கம் பிரணவமாம், சாற்றும் உபதேசம் ஓம்காரம், சத்தியலோகத்து பிரம்மனுமே, சத்தியலோகத்து பிரம்மனுமே, சரவணன் கையாலே சிறைப்பட்டார், சரவணன் கையாலே சிறைப்பட்டார். சுவாமி மலை, எங்கள் சுவாமி மலை, சுவாமி மலை, எங்கள் சுவாமி மலை, சிவ ஷண்முகனு கீடு யாரும் இல்லை.
சங்கரன் செவியினில் ஊமை பாலன், சங்கரன் செவியினில் ஊமை பாலன், சாற்றும் உபதேசம் ஓம்காரம், சுவாமி மலை தகப்பன் சுவாமி மலை, சுவாமி மலை தகப்பன் சுவாமி மலை, சந்நிதி வந்தவர்க்கு ஏது குறை, சுவாமி மலை தகப்பன் சுவாமி மலை, சந்நிதி வந்தவர்க்கு ஏது குறை, சந்நிதி வந்தவர்க்கு ஏது குறை, சுவாமி மலை எங்கள் சுவாமி மலை, சிவ சண்முகனு கீடு யாருமில்லை. சப்தங்களின் தொடக்கம் பிரணவமாம். சாரம் தெரியாமல் பிரம்மதேவரும் சத்தியலோகத்தில் இருந்து வந்து அதற்கு பதிலை சொல்ல முடியாமல் இருக்க முருகப்பெருமான் அடுத்து என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, தன் கையால பிரம்மாவை ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினாராம். அழகா கையை உருட்டி கொண்டு பிரம்மாவினுடைய சிரஸ்ல ஒரு கொட்டு கொட்டினாராம். அந்த கொட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, பிரம்மாவுக்கு நான்முகன் என்று பெயர் இல்லையா, 4 தலைகளிலும் கிளிங்கு கிளிங்கு கிளிங்குன்னு அந்த சப்தம். அது மட்டுமா, உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளுடைய சிரசுல அந்த கொட்டு வந்து விழுகின்றது. நறுக்குன்னு அழுத்தமா ஒரு கொட்டு விழுந்தது. இதுல சிவபெருமானும் பார்வதியும் விதிவிலக்கான்னு பார்த்தா கிடையாது. அவர்களுக்கும் அந்த கொட்டு விழுந்தது. பார்வதி அப்படி உச்சியில கையை வச்சு யாரோ கொட்டினது போல இருக்கே, நறுக்குன்னு யாரோ கொட்டினது போல இருக்கேன்னாலாம். சிவபெருமான் எல்லாம் உன்னுடைய பிள்ளையின் கை வண்ணம் அப்படின்னு சொன்னார். என்னது பிள்ளையா? எந்த பிள்ளைனா? எல்லாம் முருகனுடைய வேலை தான். என்ன சொல்கின்றீர்? யார கொட்டினா அவன்னா? யாரையும் அல்ல, பிரம்மதேவரைத்தான். அடாடா, என்னது இது சமாச்சாரம்? நீங்க பாட்டுல இங்க உட்காந்து என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றீர்களே, பிரம்மாவை என்ன பண்ணினா அவன்னா? நீயே போய் பாரு அப்படின்னு சொல்ல, உமையவள் முதல்ல ஓடி வந்தாளாம். ஓடி வந்து பார்த்தா உருட்டி கொட்டினது மட்டும் அல்லாது பிரம்மதேவரை சிறையில் வைத்து அடைக்கின்றார். சிறையில் வைத்து அகாரம் உகாரம் மகாரம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஆழ்ந்து எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும் வரையில் இந்த சிறையில நல்லபடியா தெரிஞ்சுக்கோர். அதன் பிறகு நீங்கள் சிருஷ்டியை மீண்டும் ஆரம்பிக்கலாம்னுட்டார். இப்போ பிரம்மா சிறையில இருந்தா சிருஷ்டி நடக்காது இல்லையா? அப்போ உலகத்துல இயக்கங்கள் எப்படி? எல்லாமே கஷ்டம். அதனால அம்பிகையானவள் வந்து சொல்கின்றார், முருகா இப்படி பண்ணக்கூடாது. 1000 இருந்தாலும் அவர் ரொம்ப பெரியவர், படைக்கும் தெய்வம், மும்மூர்த்திகளில் ஒருவர். அவரை இந்த மாதிரி நீ சிறை பிடிப்பதுங்கிறது நியாயமே கிடையாது. நீ எவ்வளவு சின்ன பையன் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய அனுபவம் எப்பேற்பட்டது, நீ என்னவோ அவரை கொண்டு சிறையில வைக்கிறியே, இது ரொம்ப தவறு. அவரை முதல்ல வெளியில விடு, மன்னிப்பு கேள் அப்படின்னா. அவர் சொல்றார், இந்த பெரியவர் சிறியவர் எல்லாம் கிடையாது, அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன், அவருக்கு அதுக்கு பதில் தெரியல. அம்பிகை சொன்னா, பதில் தெரியலங்கிறது கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு கிடையாதுங்கிறதுனால அவர் சொல்லாது கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் நான் பலவிதமா துருவி எல்லாம் பார்த்துட்டேன், அவருக்கு விஷயம் தெரியலங்கிறது தான் சத்தியம். அதனால சத்தியலோகத்துல இருக்க வேண்டியவர் இங்க இருக்கட்டும். உண்மையானது என்ன? சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு அவர் மீண்டும் சிருஷ்டியை தொடங்கட்டும்னார். இது சரிபடாது, நான் போய் அப்பாட்ட சொல்றேன்னா. நீங்க அப்பாட்ட போய் தாராளமா சொல்லுங்கள். அப்பாவே இங்க வந்தால் கூட நான் செய்தது நியாயம் என்று சொல்லுவாரே வழிய என்னை எதிர்த்து அப்பா சொல்லவே மாட்டா அப்படிங்கிற. இருன்னு சொல்லி இவ போய் பரமேஸ்வரன்ட்ட முறையிட்டாலாம். நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நீங்க தான் போய் என்னவென்று பார்க்க வேண்டும். அங்கேருந்து பரமேஸ்வரன் புறப்பட்டு வந்தாராம். வந்து இவரிடத்துல சொல்றார், இதை பார் முருகா, என்னவாக இருந்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப பெரியவர், அவருடைய ஸ்தானம் ரொம்ப பெரிது. அந்த ஸ்தானத்துக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும், அந்த அனுபவத்திற்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். அதனால நிச்சயமா அவரை வெளியில விட்டுத்தான் ஆகணும். இவர் சொல்றார், கிடையாது, அவர் விஷயம் என்னங்கிறத தெரிந்து கொண்டு சொல்லும் வரைக்கும் நான் வெளியில விட மாட்டேன். இவர் கேட்கின்றார், அவர் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்?
நான் தான் சின்ன பையனாச்சே, அவர் தான் எல்லாம் தெரிந்தவர் என்று சொல்கின்றாரே, அப்ப அவர் சொல்லித்தானே ஆகணும். அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் வேணும்ட்டு தான் உன்கிட்ட சொல்லலை, ஏன்னா நீ ரொம்ப சின்ன பையன், அதனால உனக்கு சொன்னா அதனுடைய தாத்பரியங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய வயது உனக்கு கிடையாதுங்கிறதுனால தான் அவர் சொல்லலை. அதெல்லாம் கிடையாது, அவருக்கு தெரியாது, அது எனக்கு நன்னா தெரியும். அவருக்கு தெரியாதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னா, அதெல்லாம் தெரியாது, ஆனா அவருக்கு தெரியாதுங்கிறது தான் சத்தியம். சரி, என்னவோ பிரம்மாவை கொண்டு சிறை அடைச்சு வச்சிருக்கிய, உனக்கு ரொம்ப தெரியுமா? வேதத்தின் அடிப்படை என்னன்னு உனக்கு ரொம்ப தெரியுமா? உனக்கு தெரிந்தால் நீ அவரை சிறை அடைக்கிறதுல அர்த்தம் இருக்கு. உனக்கே தெரியாது, நீ அவரை எப்படி சிறையில் அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டார். யார் சொன்னா? எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு வேதத்தின் ஆதாரம் தெரியும், அகாரம் உகாரம் மகாரம்னா என்னங்கிறதும் எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படின்ட்டு முருகன் சொல்கின்றார். எது உனக்கு தெரியுமா? எங்க எனக்கு சொல்லு பார்க்கலாம் என்னன்னு அப்படின்ட்டு. நான் சொல்லுவதற்கு தயார் தான், தாராளமா என்னால உங்களுக்கு என்னங்கிறத சொல்ல முடியும். அதெல்லாம் சரி, சொல்லு, இப்பவே சொல்லு. அப்படி சொல்ல முடியாது. யார் ஒருவர் வேதத்தின் உட்பொருளை பற்றி பிறருக்கு சொல்கின்றார்களோ, சொல்பவர் ஆச்சாரியன் குரு என்னும் ஸ்தானத்தை அடைகின்றார். கேட்பவர் அவரை விட வயதில் பெரியவராக இருந்தாலும், அனுபவசாலியாக இருந்தாலும், முதிர்ந்தவராக இருந்தாலும் சீடன் என்ற ஒரு ஸ்திதிக்கு வந்தாகின்றது. அதனால அந்த சீடனாக இருக்கக்கூடியவர் கேட்கக்கூடியது வேதத்தின் உட்பொருள் என்பதினால் அதை மதித்து கை கட்டி வாய்ப்பொத்தி நின்று கேட்டால் சொல்லப்படும் என்று முருகன் சொல்கின்றார். என்னது, எனக்கே சொல்றியான்னா? ஆமா, நீங்களே வந்து கேட்டாலும் கை கொத்தி வாய்ப்பொத்தி வந்து என் இடத்துல கேளுங்கோ, அப்ப நான் சொல்றேங்கிறார். இவர் பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவர் என்றால், வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது என்று சொல்கின்றோம் இல்லையா? வேதமே அவர்தான், அவரே வேதத்தின் ரூபம். எல்லா வேதங்களுக்கும் கருவாக இருக்கக்கூடியதே நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய நாமம். ஆனா அந்த நமச்சிவாயரையே இவர் பார்த்து கை கட்டி வாய்ப்புத்தி கேட்டாதான் சொல்லுவேன் என்று சொல்ல, குழந்தையினுடைய அந்த லீலையை அனுபவிப்பதுல எல்லை இல்லாத ஆனந்தம் பரமேஸ்வரனுக்கும் தானே. அதனால பரமேஸ்வரன் சரி சரி, நான் அது மாதிரி இருக்கேன்னு எனக்கு சொல்லு என்று சொல்ல, அவர் ஒரு குன்றத்தில் வந்து அமர்ந்தாராம். மேலே முருகப்பெருமான் அமர்ந்தபடி இருக்க, அவர் அருகில் கை கட்டி வாய் பொத்தி அப்படி பவ்யமாக பரமேஸ்வரன் போய் நின்னாராம். அப்பொழுது அந்த வேதத்தின் சாரத்தை முழுக்க முழுக்க பிரணவத்தின் சாரமானதை உபதேசமாக செய்கின்றார் முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கு. தந்தைக்கே உபதேசித்த தெய்வம் என்று அவருக்கு திருநாமம் ஏற்படுகின்றது. அந்த ஒரு உயர்வான லீலை இது நிகழக்கூடிய இடம்தான் சுவாமி மலை அப்படின்னு சொல்லக்கூடியது. நாதனான சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த சுவாமி என்பதினால் சுவாமிநாதன் என்ற திருநாமம் இவருக்கு ஏற்படுகின்றது. இந்த இடத்திற்கு, க்ஷேத்திரத்திற்கு சுவாமி மலைன்னு பேரு. திருவேரகம் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில இந்த க்ஷேத்திரத்தினுடைய திருநாமம் இருக்கின்றது. இன்னைக்கும் இந்த சுவாமி மலைக்கு போனா 60 படிகள் உண்டு. இந்த 60 படிகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நீங்க பார்த்தா பிரபவம், விபவம் அப்படின்ட்டு அந்தந்த ஆண்டுகளுக்கு என்ன பேரோ அந்த பேர் ஒவ்வொரு படிக்கும் இருக்கும். அந்த 60 படியை நாம் கடந்தோமேயானால் முருகனுடைய திருப்பாதத்தை நாம் தரிசிக்க முடிகின்றது. இந்த தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம் வாழ்க்கையில் 60 ஆண்டுகள் நம்ம கடக்குவோமா, அப்பத்தான் அந்த பக்குவம் இறைவனுடைய பாதத்தை எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாதபடிக்கு பற்றி கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு பக்குவம் நமக்கு ஏற்படுகின்றது. அதுபோல இந்த அகாரம், உகாரம், மகாரம் என்பது படைத்தல், காத்தல், அடித்தல் என்று சொல்லக்கூடியவற்றை தான் குறிக்கின்றது என்று இந்த சுவாமி மலை க்ஷேத்திரத்தின் தாத்பரியமானதை நாம் கண்டோம். மீண்டும் இறைவனுடைய அற்புதமான திருத்தலை மீண்டும் இறைவனுடைய அற்புதமான திருத்தலத்தை பற்றி காணும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.